புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளால் சோர்வடைந்துள்ள அதிமுக வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி போனில் அழைத்து பேசி உற்சாகப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுக ஆட்சி மீதான அதிருப்தியால் சட்டசபை தேர்தலில் 85% ஓட்டு பதிவானது எனவும் அதனால் அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் அக்கட்சியினர் நம்பினர். ஆனால் ஓட்டுப்பதிவு முடிந்து சில நாள் கழித்து கணக்கிட்டு பார்த்ததில் வழக்கமாக அதிகரிக்கும் ஓட்டு சதவீதம் கூட இந்த முறை அதிகரிக்கவில்லை என தெரிந்தது. ஆனாலும் திமுக ஓட்டு வங்கியான பட்டியலினத்தவர் சிறுபான்மையினர் ஓட்டுகள் தாவேக பக்கம் சென்றிருப்பதால் அதிமுக வெற்றி பெறும் என கட்சி தலைமையிலிருந்து நம்பிக்கை ஊட்டினர். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாக உள்ளன. சில கருத்து கணிப்புகளில் கடந்த தேர்தலை விட குறைவான இடங்களை அதிமுகவுக்கு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் அதிமுக வேட்பாளர்கள் பலர் அதிர்ச்சியடைந்ததோடு கடும் மன உளைச்சலில் உள்ளனர். மேலும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் கருத்து கணிப்புகள் குறித்து விசாரித்து வருகின்றனர். இதை அறிந்த பழனிசாமி, கருத்து கணிப்புகளை நம்பாதீர். இதுவரை நடந்த தேர்தல்களில் கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கிதான் அதிமுக ஆட்சி அமைத்துள்ளோம். கருத்து கணிப்பு என்ற பெயரில் மாய பிம்பத்தை உருவாக்கி ஓட்டு எண்ணிக்கையில் தில்லுமுள்ளு செய்ய திமுக முயற்சிக்கிறது என அறிக்கை வெளியிட்டார். அத்துடன் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரையும் போனில் அழைத்து நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம், தைரியமாக வேலையை பாருங்கள் என பழனிசாமி ஊக்கம் கொடுத்து வருகிறார். தலைமையிலிருந்தே அழைப்பு வந்து நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவதால் ஓட்டு எண்ணிக்கை பணிகளை அதிமுக வேட்பாளர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர் என்று அவர்கள் கூறினர்.